ஹை ஃப்ரெண்ட்ஸ், உயிர் வாழ்றதுக்காக சரியான வெப்பநிலை, சுற்றுச்சூழல், நீர், நிலம், காற்று அவசியமாக இருக்குது. அதே போல் ஒரு கிரகத்தின் சைஸ் அண்ட் மாஸ் உயிரினங்களோட பிறப்பு மற்றும் பரிணாமம் மேலே விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த கிரகத்தின் சைஸ் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அங்கே உயிரினங்கள் வாழ்றதுக்கான இடம் கூட அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கிரகத்தின் மாஸ் அதிகமாக இருந்தால் ஈர்ப்பு விசையின் விளைவு கூட ரொம்ப அதிகமாக இருக்கும். இது உயிரினங்கள் அந்த கிரகத்தில் ஸ்திரமாக வாழ வழிவகுக்குது. இது எல்லாமே ஒரு கிரகத்துக்கு சம்மந்தப்பட்ட பொதுவான விஷயங்கள். சரி, இப்போ நாம இன்னைக்கான டாபிக் உள்ள போலாம். மார்ஸின் ஆர்பிட்ல சுத்திக்கிட்டு இருக்கிற நாசாவின் எக்ஸோமாஸ் ட்ரேஸ் கேஸ் ஆர்பிட்டர்ல இருந்து சில ஏலியன் சிக்னல்ஸ் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சிக்கு 2023 மே 26 வந்தது. இந்த எக்ஸோமாஸ் ஆர்பிட்டரின் முக்கிய குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்மளோட சூரிய குடும்பத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ஏலியன் லைஃப் இருந்தால் அவங்க அனுப்புகிற சிக்னல்ஸ் பூமிக்கு வந்து சேரணும் அப்படிங்கிறது தான். அதனால தான் நாசா இந்த ஆர்பிட்டரை மார்ஸ்க்கு அனுப்புனாங்க. இன்னொரு பக்கம் ஜூபிட்டரின் யூரோப்பா அப்படிங்கிற நிலவுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை நாசா சேகரிச்சாங்க. நைட்ரோஜன் மற்றும் பனியால் மூடப்பட்டிருக்கிற சனி கிரகத்தின் நிலவான டைட்டனை விட, அதே போல பூமியின் நிலவை விட இந்த ஜூபிட்டரின் யூரோப்பா அப்படிங்கிற நிலா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதனால யூரோப்பா நிலவில் உயிரினங்கள் வாழ்ந்ததற்கான எதனா தடயங்கள் கிடைக்குமான்னு ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. யூரோப்பாவின் மேற்பரப்பு மற்றும் பல அடி ஆழமான பனி உலகத்தை ஆராய்ச்சி செய்ய நாசா கிளிப்பர் மிஷனை ஆரம்பிச்சாங்க. இதுக்காக நாசா சுமார் 4000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. நாசா லான்ச் பண்ண Voyager 1 அண்ட் Voyager 2 அப்படிங்கிற ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் யூரோப்பா நிலவின் தெளிவான பிக்சர்ஸை படம் பிடிச்சு பூமிக்கு அனுப்பியது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது ஒரு சாதாரணமான நிலா இல்லைன்னு விஞ்ஞானிகளுக்கு புரிஞ்சுது. பொதுவாக நிலவின் மேற்பரப்பு சமமாக இருக்காது, அதாவது நிறைய பள்ளங்கள் இருக்கும். ஆனால் யூரோப்பாவில் எந்த ஒரு பள்ளங்களும் இல்லாமல் சமவெளியாக இருந்ததை பார்த்து பயங்கர ஆச்சரியப்பட்டாங்க. பள்ளங்களுக்கு பதிலாக யூரோப்பாவின் மேற்பரப்பில் நிறைய ஜிக்ஸாக்கான லைன்ஸ் இருந்ததை விஞ்ஞானிகள் நோட் பண்ணாங்க. ஒருவேளை இது ஐஸ் பிளேட்ஸ், அதாவது பனித்தட்டுகள் மேலே ஏற்பட்டிருக்கிற விரிசல்களாக இருக்கலாம்னு நினச்சாங்க. இந்த மாதிரி விரிசல்கள் ஏற்பட விஞ்ஞானிகள் ஒரு 3 காரணங்களை சொல்றாங்க. அதுல முதலாவது காரணம் யூரோப்பாவின் டெக்டானிக் பிளேட்ஸின் அசைவால ஏற்பட்டிருக்கலாம். எப்படி பூமியின் கண்டங்கள் எல்லாமே டெக்டானிக் பிளேட்ஸ் மேல அமர்ந்து இருக்கோ, அதே போல யூரோப்பாவில் பனிக்கட்டி வடிவத்தில் இருக்கிற டெக்டானிக் பிளேட்ஸ் அதோட அடிப்பகுதியில் இருக்கிற கடலின் மேற்பரப்பில் மிதக்கும். அப்படி மிதக்கும் போது ஏற்பட்ட அசைவால இந்த விரிசல்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனா கிளிப்பர் மிஷின் யூரோப்பாவில் கண்டுபிடிச்ச விஷயங்களை அலசி ஆராயும் போது ஜூபிட்டரின் இந்த நிலவில் டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு தெரிய வந்தது. அதனால இதுக்கு கிரையோ வோல்கனோஸ் காரணமா இருக்கலாம்னு சொன்னாங்க. கிரையோ வோல்கனோஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஒரு எரிமலை வெடிக்கும் போது அதுக்குள்ளே இருந்து லாவா, அதாவது எரிமலை குழம்பு, சாம்பல் மாதிரியான பொருட்கள் வெளியே வரும். ஆனால் இந்த கிரையோ வோல்கனோஸ் வெடிக்கும் போது பனிக்கட்டி, தண்ணி மற்றும் சில வாயுக்கள், அதாவது மீத்தேன் அண்ட் அமோனியா வெளியே வரும். இதை நிரூபிக்கிற மாதிரி யூரோப்பாவின் மேற்பரப்பில் அதிகமான மீத்தேன் அண்ட் அமோனியா கேஸ் இருக்குன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி நடக்கிற எரிமலை வெடிப்பால தான் இந்த விரிசல்கள் ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. மூணாவது காரணம் ஜூபிட்டர். எஸ், யூரோப்பா எந்த கிரகத்தை சுற்றி வருதோ அதுதான் இந்த விரிசல்களுக்கு காரணமாக இருக்கலாம்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. சூரிய குடும்பத்தில் இருக்கிற மிகப்பெரிய கிரகமான ஜூபிட்டரில் அதிகப்படியான ஆபத்தான வாயுக்கள் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இந்த வாயுக்கள் டைடல் ஃபோர்ஸ் மூலமாக யூரோப்பாவின் மேற்பரப்புக்கு போய் சேரும்போது அங்கே இந்த மாதிரியான விரிசல்கள் ஏற்பட்டு இருக்கலாம்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. யூரோப்பாவின் ஐஸ் கிரஸ்டுக்கு அடியில் ஒரு பெருங்கடலே இருக்குன்னு விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சி மூலமா தெரிய வந்தது. இன்னும் சொல்லப்போனால் பூமியில் இருக்கிற எல்லா பெருங்கடல்களோட தண்ணியை விட யூரோப்பாவில் 2 மடங்கு அதிகமான தண்ணி இருக்குன்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம பூமியின் கடல்ல இருக்கிற மாதிரியே இங்க கூட அதிகப்படியான நியூட்ரியன்ஸ் இருக்கலாம். இது உயிரினங்கள் வாழ்றதுக்கு உதவியா இருக்கலாம்னு சொல்றாங்க. யூரோப்பாவின் அட்மாஸ்பியர் மற்றும் டைட்டனின் அட்மாஸ்பியரையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது யூரோப்பாவின் அட்மாஸ்பியர் தான் உயிரினங்கள் வாழ்றதுக்கு சாதகமாக இருக்குன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. டைட்டனில் 95% நைட்ரோஜன், 5% மீத்தேன் இருக்கு. இதுவே யூரோப்பா நிலவில் வெறும் ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கு. இதோட அர்த்தம் இங்க மனிதர்கள் வாழ்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு அறிவியல் சொல்லுது. சரி, உண்மையாகவே யூரோப்பாவில் மனிதர்களால் வாழ முடியும்னு நிரூபிக்கப்பட்டாலுமே மனித இனத்தால் அங்கே போக முடியுமா? பூமிக்கும் யூரோப்பா நிலவுக்கும் இடையே இருக்கிற தூரம் சுமார் 628.3 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். இதுவே சனி கிரகத்தின் நிலவான டைட்டனுக்கும் பூமிக்கும் இடையே இருக்கிற தூரம் 1.2 பில்லியன் கிலோமீட்டர்ஸ். அதாவது நாம டைட்டனுக்கு போகிற சமயத்தில் யூரோப்பா நிலவுக்கு போய் மறுபடியும் அங்கிருந்து பூமிக்கு வந்து சேர முடியும்.
யூரோப்பா நிலவுக்கு இருக்கிற இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, இதுக்கு புவியீர்ப்பு சக்தி இருக்கு. அதுக்குன்னு பூமிக்கு இருக்கிற அளவுக்கு இல்லை. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, பூமியின் புவியீர்ப்பு சக்தி சுமார் 9.807 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். இதுவே யூரோப்பாவின் புவியீர்ப்பு சக்தி வெறும் 1.315 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். ஆனால் டைட்டனுக்கு சொந்தமா புவியீர்ப்பு சக்தி இல்லை. சனி கிரகத்தில் இருந்து வர ஈர்ப்பு விசையால தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அப்படி பூமிக்கு இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா அம்சங்களும் இந்த யூரோப்பா நிலவுக்கு இருக்கிறதுனால இதுதான் மனிதர்கள் வாழ்றதுக்கான மாற்று கிரகம்னு விஞ்ஞானிகள் பலமா நம்புறாங்க. சரி, அப்போ மனிதர்களை அங்க அனுப்பி உண்மையாகவே மனிதர்களால யூரோப்பாவில் வாழ முடியுமான்னு கண்டுபிடிக்கலால அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இங்கதான் ஒரு பிரச்சனை இருக்கு. பூமியில் நீர் நிலத்துல உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதாவது இங்க புவியியல் மற்றும் சுற்றுச்சூழல்ல நிலைமைகள் உயிரினங்கள் வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் வேற எங்கேயாவது உயிர் வாழணும் அப்படின்னா அது கண்டிப்பா பூமி மாதிரியே இருக்கணும்னு எந்த ஒரு விதியும் இல்லை. யூரோப்பா முழுவதும் பனியால மூடப்பட்டிருக்கு. அப்படி இந்த பனிக்கு அடியில பெருங்கடல் இருக்குன்னு விஞ்ஞானிகள் சந்தேகப்படுறாங்க. அதனால அங்க உயிரினம் எந்த வடிவத்துல இருந்தாலும் அது முழுமையா தண்ணிக்குள்ளதான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஒருவேளை நான் இப்போ சொன்னது உங்களுக்கு புரியலன்னா இன்னும் தெளிவா சொல்றேன் கேளுங்க. பூமியில் மனிதர்கள் ஆக்சிஜனை காற்று மூலமா உள்வாங்கி உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒருவேளை அந்த மனிதனை கொண்டு போய் தண்ணிக்குள்ள போட்டா மூச்சு விட முடியாம இறந்து போவான். இதுவே தண்ணிக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற மீன் அங்க இருக்கிற நிலைமைகளுக்கு ஏத்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதை கொண்டு வந்து நிலத்துல போட்டா அது கண்டிப்பா இறந்து போகும். இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அந்தந்த நிலைமைகளுக்கு ஏத்த மாதிரி உயிரினங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு. யூரோப்பாவின் மேற்பரப்பு வெறும் பனி பிரதேசமா இருக்கிறதுனால அதுக்கு கீழே இருக்கிற பெருங்கடல்ல உயிரினங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம். அந்த உயிரினம் ஒருவேளை மீன், தவளை, பாம்பு அப்படி இல்லைன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸா இருக்கலாம்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அப்படி இது எல்லாமே தண்ணியில பிறந்து அந்த குளிர்ச்சியான பிரதேசத்துல வாழ்றதுக்கான வளர்ச்சியை அடைஞ்சிருக்கலாம். இது உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிக்க தான் நாசா முயற்சி செய்யுது. விஞ்ஞானிகளின் தியரிபடி பூமியில் முதல் உயிரினம் தண்ணீரில் பிறந்து பல கோடி வருஷங்களுக்கு பரிணாமம் அடைந்து மெதுவா நிலத்துல வாழ்ற உயிரினங்களும் வளர்ச்சி அடைஞ்சுது. யூரோப்பா நிலவில் கூட இந்த மாதிரி நடந்திருக்கலாம். இல்ல உயிரினங்கள் வளர்ச்சியின் ஆரம்ப கட்டத்துல இருக்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் நாசா விஞ்ஞானிகள் இந்த யூரோப்பா நிலவுக்கு சம்பந்தப்பட்ட எந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்கன்னு. யூரோப்பாவில் உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்குமா? பூமியை தவிர மற்ற கிரகத்தில் உயிரினங்கள் வாழ வாய்ப்பு இருக்கா? இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.